வெல்கம் பேக் டு த சேனல். ஃபைனலி ஃபேமிலியோட ஒரு ஊட்டி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்போட ஸ்பெஷல் என்னன்னா கார்ல இல்லைங்க, ட்ரெயின்ல. அதுவும் 30 பேர் செம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபேமிலியோட ட்ராவல்னாலே ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. இந்த டே ஒன்ல என்ன பண்ணோம், எங்கெல்லாம் சுற்றணும், எவ்வளோ என்ஜாய் பண்ணோன்னு இந்த vlogல பார்க்கலாம். ஸோ காஃபி எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ஊட்டி ட்ரிப்பை டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹோல் கோச்ல பாதி கோச் எங்க ஃபேமிலியே ஆக்கிபை பண்ணிருச்சுங்க. மீதி கொஞ்சம் பேர் மட்டும் இன்னொரு கோச்ல மாட்டிட்டாங்க. ஸோ நாங்க இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். சாரி கைஸ், சம்பவத்துக்கும் காரணம் நான் தான். அதுக்கு அதுலயே வந்து மாஸ்டர் மைண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்தால் பண்ணுங்க. ஃபேக் கிளப்ஸ் எடுக்கலாம். வீடியோ பெஸ்ட் ஐடியா அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். தட்ஸ் ஸோ குட். அது என்ன ஐடியான்னு நான் வந்து சொல்கிறேன். ஷார்ப்பாக 7:15க்கு சென்னை சென்ட்ரலில் ட்ரெயினில் கிளம்பி பேசிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் வியூஸை என்ஜாய் பண்ணி நடுவில் நான் ஹெட்ஃபோன்ஸை வர தொலைச்சி ஒரு அலப்பறை கொடுத்ததுலேயே டைம் போயிடுச்சு. 2:30க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். ஸ்டேஷன் வெளியே வந்த உடனே ஆல்ரெடி 2 வேன் ரெடியாக புக் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால அது வெயிட் பண்ணிட்டு இருந்தது. லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணிட்டு ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். இப்போதான் ட்ரிப்பை ஒரிஜினலாக கிளம்புன ஃபீலே வருது. வாங்க நெக்ஸ்ட் அங்கேருந்து ரீச் ஆனதை பார்க்கலாம். இந்த வேன் ட்ராவல்லையே ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் ரீச் ஆக நைட்டே ஆயிடுச்சு. எங்களுடைய ரெசார்ட்டை தேடி அது எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க. ஏன்னா ஊட்டினா எக்ஸாக்ட் ஊட்டியில் நாங்கள் புக் பண்ணல, அது வந்து குன்னூருக்குள்ளே புக் பண்ணியிருந்ததுனால ஆல்மோஸ்ட் இந்த டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ டிலே. எவ்வளோ ஒரு லக்கேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 30 மெம்பர்ஸ், சாலிடாக 30 பேர் இருக்கோம் கிட்ஸோட சேர்த்து. அதனாலேயே அவ்வளோ லக்கேஜ் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? ஹலோ சொல்லு. ஸோ அந்த நைட் எதுவுமே எங்களால் பிளான்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம் டின்னருக்கு. அண்ட் சில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணிவிட்டு சில் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் இதுதான் ஆக்சுவல் டே 1. இந்த டே 1லேருந்து தான் இந்த ஊட்டி vlog. எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ரிலாக்ஸ்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு எங்களோட ரூம்ஸ் மொத்தமாக 3 வில்லா மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வில்லாக்குள்ளேயே 3 ரூம்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு வில்லா, எங்களுக்கு பேக் சைடு ரூமுக்கு ஒரு வில்லா, ஆல்மோஸ்ட் 3 வில்லாஸ் இருந்துச்சு. எல்லோரும் நீட்டாக க்ளீனாக கிளம்பியிருக்கோம். அழகாக பேக் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வேனில் ஏறி ஊர் சுற்றி பார்க்க போக வேண்டியது தான். இப்போ எங்கே வந்திருக்கோம்? நம்ம பயக்கரா போட் ஹவுஸ். எஸ், பயக்கரா வந்திருக்கோம். அப்படியே ஒரு மொத்த கும்பலையும் கூட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
ஹாய். Hello, what are you doing? எங்க வந்திருக்கோம்? நம்ம போட்டிங் வந்துக்கிறோம். என்ன பண்ண போறோம்? போட்டில் வெயிட் பண்ண போறோம். போட்ல போய் வெயிட் பண்ண போறோம். என் வாயில மூடி பல அமைதியா பேசுறதுனா மியூசிக் போடுவா நானு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 பேர் இல்லையா? ஸோ கிட்ஸோட சேர்க்கும் போது அதனால 3 போட் புக் பண்ணியிருந்தோம். 2 க்ளோஸ்டு போட் பெரியவங்க எல்லாருக்கும் அண்ட் 1 ஓப்பன் போட். அது நாங்கள் எல்லா சின்ன பசங்க கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த போட்டில் போயிட்டோம். இந்த போட் உடைய ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளேயேங்க செம்ம மழை. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மழைக்கும் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும்ல, எப்படி அதுவும் பசங்க இருக்கும்போது. ஸோ ஐஸ்கிரீமை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். பயக்கிற போட்டிங் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரும்போதே லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி ஃபுட் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் மேலே அவர் செம்ம செட்டப்போட வந்துட்டாரு. ஃபுல் பிளேட் செட்டப், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ரெடியாக கொண்டு வந்திருந்தாரு. அப்புறம் என்ன, பசியோடு இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மெனு வேற லெவலு. ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், எக் மசாலா. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு இந்த லஞ்சு தண்ணி டேஸ்டாக இருந்துச்சு. செம்ம ஃபில்லிங்காக சாப்பிட்டோம். அதுவும் ஃபேமிலியோட இப்படி ஒரு செட்டப்பில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேச்சுரலாக பயங்கரமாக இருந்தது அந்த ஃபீலு. இதை முடித்தோம், நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்ஸ், குரூப் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மிச்சம் மீதி எல்லாம் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் காக்காக்கு போட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நல்லா சாப்பிட்டோம்ல, கொஞ்சமாவது நடந்தால் தானே திருப்பியும் வேனில் ஏறி போக முடியும். அதனால் அங்கேருந்து ஆப்போசிட்லேயே ஒரு செம்ம வியூவோட ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அது ஒரு பீக் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு, வியூ பாயிண்ட் அது. அதுக்கு போய் வாக் பண்ணி மேலே நடந்து போகணும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் நடந்து போகணும். ஹலோ ஹாய். இந்த
ஹாரர் சாங்க ஒரு 10 வாட்டியாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் கைஸ். பட் ஸ்டில் அதே சொதப்பல் தான். அவ்வளோ ஸ்லோ மோஷனில் தான் எடுத்தோம். பட் யாராலையும் ஒழுங்கா பண்ண முடியல. நாங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு. இந்த மழையால தாங்க பெரிய சொதப்பலே. கொடை எடுத்துட்டு போயும் அது மறந்து வேன்லயே வச்சுட்டு வேற வழியே இல்லாம அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டு போய் கீழே நடந்து போனா கீழே வழுக்கி விழுந்து எங்களால எந்த வீடியோஸும் போட்டோஸ்லாம் எடுக்கவே முடியல. இவ்வளோதான் மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா நாங்களே வழுக்கி விழுந்துட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாண்டர் வித் வினிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல நிறைய இன்னும் ஃபன்னி மூமெண்ட்ஸோட மீட் பண்ணலாம். பாய் பாய், டேக் கேர்.